Hey guys, welcome back to my YouTube channel D Vlogs. இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வண்டி எடுத்துகிட்டு போய் நான் செகண்ட் சர்வீஸ் விட்டுருக்கேன். அதோட சர்வீஸ் காஸ்ட்டு, சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணாங்களா இல்லையான்னு நான் சொல்கிறேன். வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஏ கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வண்டி செகண்ட் சர்வீஸோட தான் போயிட்டு இருக்கோம். எந்த ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டி எடுத்த ஷோரூம் தான் திருவெற்றியூரில் இருக்கிற கேடிஎம் ஷோரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நான் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே செகண்ட் சர்வீஸ் விட்டு இருக்கணும். சில பல காரணத்தினால விட முடியலை. கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி விளாக் எடுக்கலான்னு ஐடியா. சரி விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, போடலான்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஷோரூமில் கால் பண்ணி கேட்டதுக்கு மார்னிங் ஒரு 10 o'clock எடுத்துகிட்டு வந்தாங்க. டைம் இப்போவே 10 o'clock. நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணின்னு கூச்சப்படாமல் போக வேண்டியதுதான். நான் வேறு செல்ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். செல்ஃபோனை மவுண்டில் மாட்டி அந்த மாதிரி. அதே ஒரு மாதிரி இருக்குது. யாரா இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பரவாயில்ல, பார்த்தா பார்த்துக்கிட்டோம், நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலி ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியல. நான் சார்ஜர் போட்டு லாஸ்ட்டாக என்ன விளாக் பண்ணணும் அப்போ போட்டது சார்ஜரு. அது முடிச்சுட்டு சார்ஜர் கூட போடாமல் அப்படியே விட்டு வச்சுட்டு இன்றைக்கி தான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. 1.5 மாதம் கழித்து திருப்பி ஒரு விளாகு. வண்டி சர்வீஸும் லேட்டு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு வண்டி சர்வீஸும். போய் பார்க்கலாம் சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வண்டி இப்போ தான் போய் விடவே போகிறேன். வண்டி எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க ஈவினிங் கொடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படி தான் கொடுத்தாங்க ஈவினிங்கு. என்ன பண்ணாங்க தெரில. ஆக்சுவலி ஷோரூம் கிட்ட வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். வந்துட்டோமா இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நாங்கள் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். இது எப்படி இருக்குன்னு கூட தெரில, ஒரு மாதிரி வியர்டாக இருக்கு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஒன்றும் வரல, ஷோரூம் வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால் எங்கே இருக்குன்னே தெரியலை. ஆக்சுவலி கேடிஎம் சர்வீஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் கால் பண்ணி எத்தனை மணிக்கு எடுத்துகிட்டு வரட்டேன்னு கேட்டால் அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. ஷோரூமுக்கு வந்துட்டோம், ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஷோரூமு. இருங்க அங்கே போயிட்டு. 1 eternity later. கைஸ், நான் சர்வீஸ் பண்ணிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். வரும்போது சுத்தமாக பிளாகே எடுக்க முடியல. சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறாங்க. ஏ கைஸ், போயிட்டு வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆக்சுவலி வரும்போது என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஃபோனில் சுத்தமாக சார்ஜர் இல்லை. அதனால் வரும்போது என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. சரி வீட்டுக்கிட்ட வந்து தான் நான் வீடியோ எடுத்தேன். எனக்கு சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 811 தான் ஆச்சு செகண்ட் சர்வீஸ்க்கு. ஏன்னா இன்ஜின் ஆயில் நான் சேஞ்ச் பண்ணல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சர்வீஸில் தான் சேஞ்ச் பண்ணது இன்ஜின் ஆயில். வெறும் டாப் அப் மட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுக்கும்போது 1100 விட்டேன். அதுலேருந்து இன்னும் 1000 கிலோமீட்டர் கூட நான் ஒன்றும் ஓட்டல. வண்டி வீட்லேயே இருந்ததுனால
2050 சம்திங் தான் ஓடி இருந்துச்சு வண்டி. அதனால தான் இன்ஜின் ஆயில் டாப் அப் மட்டும் பண்ணதுனால ப்ரைஸ் கம்மியாக வந்தது செகண்ட் சர்வீஸோட ப்ரைஸு. ஆக்சுவலி அந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்ம ஸ்டார்டிங் எடுத்த புதுசில் செகண்ட் கியரில் வந்து வண்டி அடைச்சு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடும்போது நான் சொன்னேன், அது ஓகேவா இருந்துச்சு. ஆனால் அவங்க குவிக் ஷிஃப்டர் ஆஃப் பண்ணி கொடுத்தாங்க, அது மட்டும் ரெக்டிஃபை பண்ணாங்க. ஆனால் குவிக் ஷிஃப்டர் ஆனில் இருந்து ஓட்டும் போது மறுபடியும் அடைக்க தான் செய்யுது. இன்னைக்கு கூட அடைச்சிது தான். அகைன் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது நீங்கள் 2000 RPM டு 4000 RPM அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் ஷிஃப்ட் பண்ண குவிக் ஷிஃப்டர் போட்டிங்கன்னா, இல்லைன்னா அப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் அது சரி பண்ண முடியாது அப்படின்றாங்க. நம்ம கேட்டதுக்கு நம்ம என்ன பேச முடியும் அவங்க போயிட்டு. அடுத்ததான் தேர்ட் சர்வீஸ் வரும்போது தான் மறுபடியும் கேட்டு பார்க்கணும் என்ன பண்ணலாம்னு. பார்க்கலாம். See you on another great video. Until then, bye from Dinesh.